இன்றைய ஆன்மீக தகவல். பங்குனி உத்திரம் என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல நாள். பங்குனி உத்திரம் சைவம் வைணவம் இரண்டு பேரும் ரொம்ப கொண்டாடுகின்ற நாள் பங்குனி உத்திர நாள். தெய்வ திருமணங்கள் எல்லாம் நடைபெற்ற அற்புதமான நாள் இந்த பங்குனி உத்திர திருநாள். அதனால்தான் எல்லா திருக்கோவில்களிலேயும் பார்த்தீர்கள் என்றால் தெய்வ திருமணங்கள் நடைபெறும். இன்றைய நாளிலே விசாலாட்சி விஸ்வநாதர் திருமண காட்சி இதெல்லாம் நடைபெறும். மிக அற்புதமான நாள். இந்த பங்குனி உத்திர நாளுக்குரிய சிறப்பு என்று பார்த்தால், இந்த பங்குனி உத்திர நாளிலே தான் அசுரர்களுடைய கொட்டத்தை அடக்குவதற்காக முருகப்பெருமான் தன்னுடைய தாய் தந்தையரை வணங்கி பயணத்தை ஆரம்பித்ததாக சொல்கின்றார்கள். முருகனுடைய அவதார நோக்கம் என்பது இந்த சூரபத்மனை வீழ்த்துவது அல்லவா? இந்த சூரபத்மனை வீழ்த்துவதற்கான பயணத்தை முருகப்பெருமான் தொடங்கியது இந்த காலத்திலே தான் என்று சொல்வார்கள். பங்குனி உத்திர திருநாளிலே தான் அதற்கான விதை போடப்பட்டதாக சொல்வார்கள். அதோடு மட்டுமல்ல, ஐயப்பனுக்கு இந்த பங்குனி உத்திர திருநாள் என்பது மிக விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது. 10 நாட்கள் ஆராட்டு நடைபெறும் சபரிமலையிலே. மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வாக இந்த பங்குனி உத்திர திருவிழா என்பது சபரிமலையிலே கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது. இங்கு திருவண்ணாமலை முதல் இருக்கின்ற அத்துணை சிவாலயங்களிலேயும் இந்த பங்குனி உத்திர திருவிழா என்பது மிகச்சிறப்பான திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது. வைணவத்திலே பெருமாளுக்கு பங்குனி உத்திரம் மிகவும் சிறப்பு. எல்லா பெருமாள் கோவில்களிலேயும் பங்குனி உத்திரத்தன்று மிகச்சிறப்பான வகையிலே ஆராதனைகள் நடைபெறும். திருமலையிலே பங்குனி உத்திரம் கோலாகலமாக நடைபெறும். ஆக இந்த பங்குனி உத்திரத்துக்கு இருக்கின்ற சிறப்பு என்பது பங்குனி மாதத்திற்கே இந்த பங்குனி உத்திரம் என்பதுதான் ஒரு மரகத கல்லாக இருக்கின்றது. மரகத கல்லாக இந்த பங்குனி மாதத்துக்கு இருக்கின்றது என்று சொன்னால் அது மிக இல்லை. சரி, இந்த பங்குனி உத்திரத்தன்று நாம் பக்தர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், பங்குனி உத்திர தினத்தன்று பிள்ளை இல்லாத தம்பதிகள் விரதம் இருந்து பங்குனி உத்திர திருநாள் அன்று இறைவனை தரிசித்தால் அவர்கள் நிச்சயமாக பிள்ளை பேறு அடைவார்கள். கல்யாணமாகி 5 வருடம் ஆகிவிட்டது, 6 வருடம் ஆகிவிட்டது, குழந்தை இல்லை என்கின்ற மனச்சோர்விலே இருக்கின்ற தம்பதிகள் இந்த பங்குனி உத்திர நன்னாளிலே விரதம் இருந்து இறைவனை வழிபட்டால் அவர்களுக்கு நிச்சயமாக அடுத்த பங்குனி உத்திரத்துக்குள்ளாக பிள்ளை பேறு நிச்சயமாக அமையும். இன்று நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? அதாவது பிள்ளை பேருக்காக தவம் இருப்பவர்கள் பங்குனி உத்திரத்தன்று அதிகாலையிலே எழுந்து குளித்து நல்ல மஞ்சள் துணியிலே ஒரு 10 ரூபாய் நாணயத்தை வைத்து முடிந்து உங்களுடைய குலதெய்வத்தை முதல்ல நினைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள். நினைத்து கொண்டு முருகப்பெருமானுடைய பாதங்களிலே இந்த மஞ்சள் துணியிலே ஒரு 10 ரூபாய் நாணயத்தை கட்டி வைத்து, முருகா பிள்ளை பேர் அருள்வாயாக என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அன்றைய நாளிலே முழு நாளும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்குவது என்பது சால சிறந்தது. இதனை செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக பிள்ளை பேறு அமையும். அதேபோல் திருமணத் தடை 25 வயதுக்கு மேலாகிவிட்டது, திருமணம் நடைபெறவில்லை என்று சொல்கின்ற வரன்கள் இந்த பங்குனி உத்திர நன்னாளிலே கோவில்களிலே நடைபெறுகின்ற திருக்கல்யாண நிகழ்விலே கலந்து கொண்டு அந்த திருக்கல்யாண நிகழ்வு முடிந்து கிடைக்கின்ற பிரசாதத்தை சாப்பிட்டு அன்றைய நாளிலே உபவாசம் இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக திருமணப்பேறு கைகூடும். இது கண்கண்ட மருந்து. திருமணத்தடை எப்படிப்பட்ட ஜாதக தோஷம் இருந்தாலும் அந்த தடையானது நீங்கி அவர்களுக்கு திருமணப்பேறு நிச்சயமாக கிடைக்கும். அதேபோல் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டுள்ள பக்தர்களுக்கும்
இந்த பங்குனி உத்திர நன்னாளிலே விரதம் இருந்து அந்த விரதத்தை நல்லபடியாக பூர்த்தி செய்தால் ஆரோக்கியம் சீர்பெறும். இந்த பங்குனி உத்திர நன்னாள் என்பது அற்புதமான ஒரு நாள். ஆகவே இன்றைய நாளிலே விரதம் இருந்து இந்த வருடத்துக்கான பங்குனி உத்திரம் 11ஆம் தேதி வருகின்றது. இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கின்றது. இந்த பங்குனி உத்திர நாளிலே விரதம் இருந்து வேண்டிய வரங்களை எல்லாம் பெறுவோம். இந்த பங்குனி உத்திரத்தினுடைய சிறப்பு என்று பார்த்தால், பங்குனி மாதம் என்பது இந்த தமிழ் மாதங்களிலே கடைசியான மாதம். சித்திரை தொடங்கி பங்குனி முடிகின்றது. இந்த 12 மாதங்களிலே 12வது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். நட்சத்திரங்களை பார்த்தீர்கள் என்றால் உத்திர நட்சத்திரம் என்பது 12வது நட்சத்திரம். 12வது மாதம் வருகின்ற இந்த உத்திர நட்சத்திரம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஆகவே இந்த நாளிலே முருகப்பெருமான் அவனுடைய மனைவிகளான தேவசேனா மற்றும் வள்ளி ஆகியோர்களுடைய திருமண காட்சி தந்ததாக முருகப்பெருமான் முன்பே நான் சொன்னது போல் அசுரர்களை அழிப்பதற்கான பயணத்தை தொடங்கிய மாதமாக இந்த மாதம் கருதப்படுகின்றது, இந்த நாள் கருதப்படுகின்றது. இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வள்ளி தெய்வானை சமேதராக வைத்து பூஜை செய்தால் அவர்களுக்கு திருமண தடை நீங்கும். மேலும் பிள்ளை வரம் கேட்பவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதேபோல் வைணவத்திலே பார்த்தீர்கள் என்றால் ராமன் சீதையை கரம் பிடித்த நாள் இந்த பங்குனி உத்திர நன்னாள். அதனால்தான் வைணவத்திலேயும் இந்த பங்குனி உத்திர நன்னாள் என்பது மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. உத்திர நட்சத்திரம் என்பது ஐயப்பனுக்கு மிக மிக உகந்த நட்சத்திரம். ஐயப்பனுடைய திருநட்சத்திரம் உத்திரம். ஆகவே சபரிமலையிலே கோலாகலமாக இந்த பங்குனி உத்திர நன்னாள் கொண்டாடப்படுகின்றது. இப்படி தெய்வ திருமணங்கள் எல்லாம் நடைபெற்று தெய்வங்களுடைய அனுகிரகங்கள் எல்லாம் கிடைக்கின்ற நல்ல நாளான இந்த பங்குனி உத்திர நன்னாளிலே இறைவனுடைய ஆலயத்துக்கு சென்று அவனை மனதார வணங்கி பங்குனி உத்திர நன்னாளிலே நாம் எல்லா விதமான வளங்களையும் பெறலாம். இந்த நாளிலே விரதமிருந்து சிவபெருமானுடைய திருக்கல்யாண நிகழ்வை பார்த்தால் அதனை பார்த்து அந்த பிரசாதத்தை உண்பவர்களுக்கு திருமண தடை இருப்பின் அது விரைவிலே அந்த தடையானது நீங்கி திருமணம் நடைபெறும். இப்படிப்பட்ட அருமையான இந்த பங்குனி உத்திர பண்டிகை என்பது இன்று நேற்று நடப்பதல்ல, பன்னெடுங்காலமாக தமிழகத்திலே கொண்டாடப்படுகின்ற அற்புதமான ஒரு நாள் இந்த பங்குனி உத்திர நன்னாள். இதை பற்றிய கல்வெட்டுகள் எல்லாம் விஜயநகர சாம்ராஜ்ய காலத்திலேயே இருக்கின்றது என்பதை நாம் வரலாற்றிலே காணலாம். ஆகவே இந்த பங்குனி உத்திர நன்னாளிலே முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் ஐயன் ஐயப்பனையும் பெருமாளையும் வணங்கி எல்லா விதமான நலங்களையும் பேறுகளையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம்.